மகளே, கேரளா லாட்டரிக்கான ஒரு கசிங்க தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ மறக்காமல் லைக்கை பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் பட்டன் அமைத்தி ஆளுங்கிற ஆப்ஷனை போட்டு வச்சுங்க. அப்போ தான் நம்ம எப்போ வீடியோ போடுவோம் நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம 22/1/2026 ஒரு கசிங்க தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 21ஆந்தேதிக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 145. நாம் நேற்று கொடுத்த நம்பர் சொல்லலாம். பார்த்தீங்கன்னா நம்ம மெயினாக 1 அல்லது 5லேருந்தும் 9 அல்லது 3லேருந்து ஒரு நம்பர் சொல்ல மாதிரி கொடுத்துருந்தோம். மேட்ச் பண்ணி கொடுத்தோம். இதில் கொடுத்த நம்பரில் பார்த்தீங்கன்னா நமக்கு 1ஆம் நம்பர் 5ஆம் நம்பர்னு கொஞ்சம் வந்திருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா 9 3லேருந்து ஒரு நம்பர் சொல்ல மாதிரி கொடுத்தோம். ஆனால் அன்றைக்கி எல்லாமே கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு நம்மளே. ஓகே, அன்றைக்கி 1-5 மேட்ச் பண்ணி வரது இன்றைக்கி ஒரு சூப்பரான வெட்டியாக வந்திருக்கும். ஓகே மேலே, இன்றைக்கான ஆல்போர்டுக்கான ஒரு நம்பர்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் கேரளா டியர் பார்த்தீங்கன்னா நம்பர் வைக்கணும் வந்தால் புக்கிங் நம்பர்னு பார்த்தீங்கன்னா 91 507 79 712 நம்பருக்கு நீங்கள் புக்கிங் பண்ணிக்கலாம். நம்மளே இன்றைக்கி அமௌண்ட்டும் பார்த்தீங்கன்னா 6 மாதத்தில் கொடுத்துருவாங்க. ஒரு நம்பிக்கையான ஒரு ஏஜென்சி தான் கேரளா டிஆர் 2 சொல்லுமே புக்கிங் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஓகேவா, வாட்ஸ்அப்பில் கேஎல் டீட்டெயில் சென்ட் பண்ணிங்கன்னா அவங்க புக்கிங் டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து ப்ளே பண்ணிக்கலாம். ஓகேவா, ஓகே மேலே, இன்றைக்கான ஒரு ஆல்போர்டுக்கான ஒரு நம்பர்ஸ் எடுக்கலாம். இன்றைக்கி ஓரளவுக்கு நல்ல கசிந்து எடுத்து வந்திருக்கும். நாளைக்கு பார்த்தீங்கன்னா டவுல்ஸ் கொஞ்சம் வரதுக்கு சான்சஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக டவுல்ஸ் வர மாதிரி இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி நம்ம சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்க ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இன்றைக்கான நம்ம ஆல்போர்டு நம்ம வீக்லி சார்ட் வச்சு நம்ம பழைய மாதிரி மெத்தட்ஸ் நம்ம எடுத்துருந்தோம். இன்னும் ஃபஸ்ட்டில் போட்ட மாதிரி அதே ரூட்டு தான். நம்மளே வீக்லி சார்ட் வச்சு தான் நம்ம இன்றைக்கி எடுக்க போகிறோம். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 4 days நம்ம எடுத்துக்கலாம். இதில் 785 இந்த 785 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல்போர்டுக்கான நம்பர்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா 785 போட்டுக்கிறோம். இதில் நம்ம எஸ்ஐன் ஆப்ஷன் போட்டு தான் நம்ம எடுக்க போகிறோம். இதோட ஃபார்மல் நம்பர் பார்த்தீங்கன்னா 532 போட்டுக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு முதலக்கூடிய நம்பர் நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடைச்ச நம்பர் 2/5ன்னு கிடச்சிருக்கு. 2/5 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஒரு ஆல்போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, 785 வச்சு நமக்கு 2-5ன்னு கிடச்சிருக்கு. இதில் 5ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆயிருக்கு. 2ஆம் நம்பர் நமக்கு சி போர்டில் பாஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 592 இருக்குது. 592 வச்சு நம்ம அடுத்த நாள் என்னன்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா 592 எஸ்ஐன் ஆப்ஷன் 532 கூட நமக்கு பார்த்தீங்கன்னா முதலுடைய நம்பர்ஸ் 3/9. ஓகேவா, 3/9 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஒரு ஆல்போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, 592 வச்சு நமக்கு 3-9 கிடச்சிருக்கு. 3ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு பி போர்டில் பாஸ் ஆயிருக்கு. 9ஆம் நம்பர் நமக்கு சி போர்டில் பாஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 439 வச்சு நம்ம அடுத்த நாள் என்னன்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா நம்ம 439 எஸ்ஐன் ஆப்ஷன் 532 போல் நமக்கு பார்த்தீங்கன்னா முதலுடைய நம்பர் 0/9. ஓகேவா, 0 அல்லது 9 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஒரு ஆல்போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, அது 439 வச்சு நமக்கு 0-9 கிடச்சிருக்கு. இதில் 0 பற்றி நமக்கு அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 503 வச்சு நம்ம அடுத்த நாள் என்னன்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா 503 எஸ்ஐன் ஆப்ஷன் 532 போடலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா முதலுடைய நம்பர் பார்த்தீங்கன்னா 0/4. ஓகேவா, 0 அல்லது 4 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஒரு ஆல்போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, பார்த்தீங்கன்னா 503 வச்சு நமக்கு 0 அல்லது 4 ஒரு நம்பர்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. உங்கள் கணிப்பில் சேனல் டைப் பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு ஒரு 4ஆம் நம்பர் கொஞ்சம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது. உங்கள் கணிப்பில் மேட்ச் சேனல் டைப் பண்ணி பாருங்கள் நம்மளே. ஓகேவா, ஓகே மேலே, டெய்லி சார்ட் வச்சு நம்ம ஒரு ஆல்போர்டுக்கான நம்பர்ஸ் எடுத்துக்கலாம். இதில் நம்ம ஒரு 4 days நம்ம எடுத்துக்கிறோம். இதில் 421 இந்த 421 வச்சு நம்ம அடுத்த நாள் என்னவான்னு பார்த்துடலாம். அது 421 போட்டுக்கிறோம். இதில் நம்ம டேன் ஆப்ஷன் போட்டு தான் நம்ம எடுக்க போகிறோம். ஃபார்மல் நம்பர் 845 போட்டுக்கிறோம். இதில் புள்ளிக்கு முதலக்கூடிய நம்பர் நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடைச்ச நம்பர் 2/5. ஓகேவா, 2/5 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஒரு ஆல்போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, 421 வச்சு நமக்கு 2-5ன்னு கிடச்சிருக்கு. இதில் 2ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு பி போர்டில் பாஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 628 வச்சு நம்ம அடுத்த நாள் என்னன்னு பார்த்துடலாம். 628 டேன் ஆப்ஷன் 845 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதலுடைய நம்பர் 8/7. ஓகேவா, 8/7 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஒரு ஆல்போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, 628 வச்சு நமக்கு 8-7ன்னு கிடச்சிருக்கு. 7ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு சி போர்டில் பாஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 137. இந்த 137 வச்சு நம்ம அடுத்த நாள் என்னன்னு பார்த்துடலாம். 137 டேன் ஆப்ஷன் 845 போட்டு எடுக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா முதலுடைய நம்பர் பார்த்தீங்கன்னா 6/5. ஓகேவா, 6/5 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஒரு ஆல்போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, நம்ம
137 வச்சடியில் நமக்கு 6 5ன்னு கிடச்சிருக்கு. இதில் 5ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 145. இந்த 145 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். 145 டேன் ஆப்ஷன் 845 போடுறதுனால நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல கூடிய நம்பர் பார்த்தீங்கன்னா 0 அப்படி 8 ஓகேவா. 0 அல்லது 8 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஒரு ஆல்போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா. 145 ஜோடி நமக்கு வந்து 0 அப்படி 8ன்னு கிடச்சிருக்கு. இதுலேருந்து ஒரு நம்பர்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அவங்க கணிப்பில் வந்துச்சுன்னா டைப் பண்ணி பாரு நம்மளே ஓகேவா. இதில் வந்தால் பார்த்தீங்கன்னா ஒரு 8ஆம் நம்பர் கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது. அவங்க கணிப்பில் 8ஆம் நம்பர் வந்ததுனால டைப் பண்ணி பாரு ஓகேவா. ஆல்போர்டு நீங்கள் வந்து டைப் பண்ணுற மாதிரி இருந்தால் பார்த்தீங்கன்னா 4ஆம் நம்பருக்கு கொஞ்சம் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அப்படி 8ஆம் நம்பர் ஓகேவா. 2 நம்பருமே கூட வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அவங்க கணிப்பில் ஆல்போர்டு 4 அல்லது 8ஆம் நம்பர் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லாட்டி நம்ம சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளே ஓகேவா. ஏவிபிசிஎஸ்சிக்கு நம்ம வந்து எடுத்த நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 48 84 40 04 80 08 00 கொடுத்துருக்குறோம். இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா 48 84 வரதுக்கு சான்சஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. அவங்க கணிப்பில் இந்த நம்பர்ஸ் ஒத்து வர மாதிரி இருந்தால் டைப் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லாட்டி நம்ம சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மற்ற எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா. கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. இது ஒரு ஜஸ்ட் ஒரு கசிங் மட்டும் தான். அவங்க கணிப்பில் மேட்ச் ஆச்சுன்னா டைப் பண்ணி பாருங்கள் ஓகேவா. இன்றைக்கான ஒரு பெஸ்ட்டு கமெண்ட் வந்து பார்த்தலாம். இன்றைக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 145 ஓகேவா. 145க்கு பார்த்தீங்கன்னா மணிமேகலை அவங்க பார்த்தீங்கன்னா ஆல்போர்டில் 5-0 வந்து கொடுத்துருக்காப்புல ஸ்ட்ராங்காகவே சொல்லியிருக்காப்புல. ஆனால் பார்த்தீங்கன்னா 5ஆம் நம்பர் ஒரு சூப்பரான நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தபடி எம்ஜி அவர் பார்த்தீங்கன்னா ஆல்போர்டில் 4-2 கொடுத்துருக்காப்புல. இதில் 4ஆம் நம்பர் ஒரு அருமையான நியூஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. திருவேங்கடம் அவர் பார்த்தீங்கன்னா ஆல்போர்டில் 4-5-9 கொடுத்துருக்காப்புல. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4ஆம் நம்பரும் பார்த்தீங்கன்னா 5ஆம் நம்பர் 2 நம்பருமே வந்து சூப்பரான வந்து நியூஸ் கொடுத்துருக்காப்புல. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏவிபிசி நியூஸ் மட்டும் கொஞ்சம் மாற்றி மேட்ச் பண்ணிட்டாப்புல. இல்லைன்னா இன்றைக்கி ஒரு ஏவிபிசி ஒரு சூப்பரான நியூஸாக இருந்திருக்கும். அடுத்தபடி பார்த்தீங்கன்னா இவர் தெரியல. ஆனால் ஆல்போர்டில் பார்த்தீங்கன்னா 4 அல்லது 2ஆம் நம்பர் கொடுத்துருக்காப்புல. ஆனால் இதில் 4ஆம் நம்பர் ஒரு சூப்பராக வெட்டி கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஒரு 2ஆம் நம்பர் மட்டும் வந்துச்சுன்னா நீங்கள் ஒரு சூப்பரான நியூஸாக இருந்திருக்கும். கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாப்புல. அடுத்து எஸ்கேஎஸ் ஃபேமிலி அவர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 5 சி போர்டில் 5 வர மாதிரி சொல்லியிருக்காப்புல. இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு கசிங் தான் கொடுத்துருக்காப்புல. 5ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா சி போர்டில் ஒரு அருமையான நியூஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. நண்பர்களே மேட்ச் பண்ணிங்கன்னா இன்றைக்கி ஒரு சூப்பரான வெட்டியாக இருந்திருக்கும். அதேமாதிரி ஷார்ட் சாங் அவர் பார்த்தீங்கன்னா ஆல்போர்டில் 5-9 கொடுத்துருக்காப்புல. இதில் பார்த்தீங்கன்னா 5ஆம் நம்பர் வந்து சூப்பராக பாஸ் ஆயிருக்கு. ஆனால் 9ஆம் நம்பர் தான் இன்றைக்கி கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு நம்மளுக்கு. இல்லைன்னா இன்றைக்கி வந்து ஏவிபிசியில் ஒரு சூப்பரான நியூஸாக இருந்திருக்கும். 9 பவர் வந்துச்சு, 4ஆம் நம்பர் வந்துருச்சு. இல்லைன்னா ஒரு சூப்பரான வெட்டியாக இருந்திருக்கும். அதேமாதிரி மாணிக்கம் அவர் பார்த்தீங்கன்னா ஆல்போர்டில் 1-2 கொடுத்துருக்காப்புல. இதில் வந்து 1ஆம் நம்பர் ஒரு சூப்பரான வெட்டி கொடுத்துருக்காப்புல. அடுத்தபடி பார்த்தீங்கன்னா மணி அவர் பார்த்தீங்கன்னா ஆல்போர்டில் பார்த்தீங்கன்னா 5-8 கொடுத்துருக்காப்புல. இதில் 5ஆம் நம்பர் ஒரு சூப்பரான வெட்டி கொடுத்துருக்காப்புல. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டெய்லியுமே பார்த்தீங்கன்னா ஆல்போர்டு கொடுக்குறாப்புல. கொஞ்சம் பாஸ் ஆகிட்டு தான் வருது. கொஞ்சம் மேட்ச் பண்ணி விளையாடுங்க. ஒரு அருமையான வின்னிங்ஸ் அது கொஞ்சம் உதவியாக இருக்கும். அடுத்தபடி பசுமை புரட்சி அவர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 584 தான் கொடுத்துருக்காப்புல. ஆனால் இன்றைக்கி 2 நம்பர் வந்துருச்சு 5-4. ஆனால் ஏவிபிசி போட்டிருந்தா கொஞ்சம் சூப்பராக வின்னிங்ஸாக இருந்திருக்கும். ஆனால் ஒரு பாக்ஸ் போட்டிருந்தாப்புல ஒரு பிசி வின்னிங்ஸாக இருந்திருக்கும். கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாப்புல என்னென்னு தெரியல அச்சாப்புலன்னு. அடுத்து சந்திரன் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் 1-6 கொடுத்துருக்காப்புல. இதில் 1ஆம் நம்பர் ஒரு சூப்பரான வின்னிங்ஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. அன்றைக்கி வந்து யாரும் 1ஆம் நம்பர் எதிர்பார்க்கலையா, யாரும் கமெண்ட் பண்ணலை. இன்றைக்கி யாருக்கும் 1ஆம் நம்பர் கிடைக்கல. அடுத்தபடி பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் மேக்கர் அவர் பார்த்தீங்கன்னா ஆல்போர்டுக்கு 5-0 கொடுத்துருக்காப்புல. 5ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பராக வெட்டி கொடுத்துருக்காப்புல. இவரும் பார்த்தீங்கன்னா 548 கொடுத்துருக்காப்புல. ஒரு பாக்ஸ் போட்டிருந்தாப்புல ஒரு பிசி வின்னிங்ஸாக இருந்திருக்கும். அடுத்தபடி மேடல் அவர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 4 7 8 வர மாதிரி சொல்லியிருக்காப்புல. ஆனால் இன்றைக்கி வந்து 1ஆம் நம்பர்னால கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாப்புல. 4ஆம் நம்பரில் எடுத்துருக்காப்புல. கொஞ்சம் பி போர்டுக்கு போட்டிருந்தோம்னா சூப்பராக வெட்டி இருந்திருக்கும். அடுத்து இவர் பார்த்தீங்கன்னா சுரேஷ் அவர் பார்த்தீங்கன்னா 835 எடுத்துருக்காப்புல. நம்ம ஒரு 4 போட்டிருந்தோம்னா இன்றைக்கி ஒரு பிசி வின்னிங்ஸாக இருந்திருக்கும். கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. அடுத்தபடி லோகேஸ்வரன் அவர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு சூப்பரான நியூஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. ஆனால் ஏவிபிசிஎஸ்சியில் பிசி மட்டும் ப்ளே பண்ணியிருப்பாப்புல எடுத்துக்கலாம் பாஞ்சுன்ட்டு. ஆனால் நீங்கள் வந்து பாஞ்சு பார்த்தீங்கன்னா நமக்கு ஏசியில் பாஸ் ஆகிடுச்சு நம்மளே. கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாப்புல. ஆனால் வச்சாப்புல என்னன்னு தெரியல. ஒரு அருமையான ஒரு கசிங் தான். ஓகே மலை நம்ம வீடியோ பிடிச்சி நம்ம வீடியோக்கு லைக் பண்ணி வச்சுக்க, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். புதுசாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அமைத்து வச்சுங்க. மீண்டும் மறக்கான ஒரு சிறப்பான ஒரு கசிங்கில் சந்திப்போம். உங்களுக்கு கண்டிப்பாக மேட்ச் ஆச்சுன்னா டைப் பண்ணி பாருங்களே. இது வந்து கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஓகேவா. இது ஒரு என்டர்டைன்மெண்ட் வீடியோ மட்டும் தான் ஓகேவா.